எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் போட்ட கமெண்ட்டை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டேன். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி 17 லட்சம் ரூபாய் லாஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாப்புல. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஏதோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா சமீபத்தில் வரிசையாக பூரா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற கமெண்ட்டுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா. இது போன்ற கமெண்ட்டுகள் நம்ம சமீபத்தில் பார்க்கல. இன்றைக்கி போட்டார் பாருங்க ஒரு பெரிய குண்டு, 17 லட்ச ரூபா பண்ணி இன்ட்ராடேயில் லாஸு அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் தான் நான் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று சொல்ல போகிறேன். நிறையா பேர்த்துக்கு லாஸ் ஆகும் பொழுது அதில் புரோக்கரேஜஸ் சார்ஜஸில் ரொம்ப அதிகமாக வந்துடுது. 1 கோடி லாஸ் பண்ணுறாங்க, 17 லட்சம் லாஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 7-8 லட்ச ரூபா சார்ஜஸ்லேயே போயிடுது. ஆனால் இந்த சமயத்தில் ஜீரோதா அப்படின்ற புரோக்கரேஜில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களாம் சட்ட காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெருமையான தகவல். அந்த புரோக்கர் ஜீரோதா அப்படின்ற புரோக்கர் டெலிவரி பேசிஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது இன்றைக்கி வாங்கி நாளைக்கோ அல்லது 10 வருஷம் கழிச்சோ விற்கும் பொழுது அதுக்குண்டான புரோக்கரேஜ் சார்ஜஸே அவங்க கலெக்ட் பண்ணுறதில்ல. அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, ஒருவேளை நாங்கள் புரோக்கரேஜ் சார்ஜ் கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கடந்த 10 வருஷத்தில் 25,620 கோடி எங்களுக்கு லாபம் வந்திருக்கும் புரோக்கரேஜஸில் மட்டும், டெலிவரி புரோக்கரேஜஸில் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு நல்ல மனசு பாருங்கள். அதனால தான் நான் மேஜர் அக்கௌண்ட்டை அவங்ககிட்டே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நண்பருக்கு ஆச்சரியம், நிஃப்டியே இன்றைக்கி கீழே இறங்கி மைனஸில் இருக்குது, ஆனால் அவருடைய போர்ட்ஃபோலியோ 1.5% ஏறி இருக்குது. எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஏங்க டெய்லியும் உப்புமா செஞ்சு போடுற வீட்டம்மா ஒரு நாள் பிரியாணி செஞ்சு போட்டால் சந்தோஷமாக சாப்பிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி நிஃப்டி மைனஸில் இருந்தால் என்ன, போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் வந்தால் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதாவது சமீபத்தில் என்ன ஆயிருக்குன்னா நண்பர்களே, நிஃப்டி எவ்வளவுக்கு எவ்வளோ வாலட்டிலிட்டியாக இருக்கோ அதை விடவும் மிகவும் அதிகமாக ஸ்டாக்னுடைய விலைகள், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னுடைய விலைகள் அதிகமாக ஏறி இறங்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. சும்மா நிஃப்டி ஒரு 300-400 பாயிண்ட் ஏறுறான்னா பல்வேறு பங்குகள் 10%, 20%லாம் ஏறிட்டான். ஸோ சமீபத்தில் மார்க்கெட்டில் என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கினுடைய விலைகள் பயங்கரமாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் நிஃப்டி இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவான மாற்றம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழையபடி அவனுடைய கழுதுகெட்டா குட்டிச்சவரு அப்படின்ற மாதிரி வெறும் 100 பாயிண்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு மறுபடி திரும்பி நம்ம நிஃப்டி வந்துடுச்சு. இது எங்களுக்கு வேண்டாம், இந்த கும்பா மூவ்மெண்ட் எங்களுக்கு வேண்டாம். 100 பாயிண்ட்டுக்கு நீ என்னையா மூவ்மெண்ட் ஆகிறது அப்படின்னா பர்சன்டேஜ் கணக்கிலாம் போனால் வெறும் 0.14% மூவ்மெண்ட். கோல்டை இன்றைய தேதியில் 1%, 2% டெய்லி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். நீ ஸ்டாக் மார்க்கெட்டு, நீ எதுக்கு மறுபடியும் பழையபடி வெறும் 100 பாயிண்ட் ஏறி இறங்க போகிற அப்படின்ற ஒரு கடுப்பு நம்மளுடைய மனசுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அண்ணன் ட்ரம்ப். இன்னும் அவர் எதுவும் ட்வீட்டு போடாதான், அவர் மட்டும் போடட்டும். அப்புறம் எப்படி நீ 0.14%, வெறும் 100 பாயிண்ட்டுக்கு 50 பாயிண்ட்டுக்கு நீ ஆடுறீன்னு நான் பார்க்குறேன். 24,191 இருந்துக்கிட்டு ஒரே 1% மேலேயே கீழேயே மூவ்மெண்ட்டு காமிச்சானாவே 240 பாயிண்ட் கணக்காகுது. அதையெல்லாம் விட்டு வெறும் 100 பாயிண்ட்டுக்கு ஆடி காமிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எங்கள் அண்ணன் ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு வரேன். நண்பர்களே, இந்த பிஎஃப்சியும் ஆர்இசியும் பின்னி பிணைந்த பங்குகள். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற பங்கை வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி ஆல்மோஸ்ட் 52% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் பிஎஃப்சி ஆர்இசி லிமிட்டடை பீட் பண்ணிட்டான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ரூபாயிலிருந்து நல்ல கடுமையான சரிவு 300 ரூபா வரைக்கும் போயிட்டாங்க. இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 550 எங்கே, 300 ரூபாய் எங்கே. இப்போ மறுபடியும் 300 ரூபாயிலிருந்து 450 ரூபாயாக ஆல்மோஸ்ட் 40% திரும்பி ஏறிட்டானுங்க. அட கன்றாவியே, இதெல்லாம் டிவிடெண்ட் ஈல்டு 450 ரூபாய்க்கு 3.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இதெல்லாம் ஒரு 325 ரூபாய் வரும்பொழுதே பல பேர் கவ்வுன்னு கவி இருப்பாங்க. அதாவது 2025 லோ வரும்பொழுதே பல பேர் டிவிடெண்ட்டுக்காகவாது கவி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 40% வரைக்கும் தற்போது இந்த பிஎஃப்சி என்பது ஏறி இருக்கு. இப்போ தான் அந்த மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற பங்கை பிஎஃப்சி வச்சுருக்கு. ஆனால் இந்த பிஎஃப்சி 40% ஏறிடுச்சு. ஆனால் இந்த ஆர்இசி அப்படின்றத நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இப்போ வரைக்கும் பெருசாக ஏறி வரல.
200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒன்று தான் இப்போதைக்கு இது உருப்படியாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வேலை. அதே மாதிரி நண்பர்களே, யாராவது இவனை ஏதாவது சொல்லி தடுத்து நிறுத்துங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்பது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சந்தோஷமெல்லாம் வந்ததே கிடையாது. கோவிடுக்கு முன்னாடியே இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 2013 சமயத்துலலாம் 40 ரூபாயிலிருந்து 150 ரூபா. எவ்வளவு பெரிய வால்டிலிட்டி பாருங்கள், எப்படி ஏறுறான் எப்படி இறங்குறான். அந்த காலத்தில் நான் இந்த ஜிஎம்டிசி போன்ற பங்குகளையெல்லாம் நாங்கள் கவனித்து நியூஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த காலத்திலே இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டியாக இருந்தவன் இப்போவும் சமீபத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வால்டிலிட்டியாக தான் இருந்தது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏறுவதும் இறங்குவதும் எல்லாத்துக்கும் நல்லா தான் சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் இந்த 2025 இந்த சீனாவில் இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட தகவல்னால இந்த பங்குக்கு பெருசாக ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு காரணத்தினால இவனை 240 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, சரி ஏறிட்டானா இறங்கிட்டானா ஏறிட்டானா இறங்குவானா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த முறை 250 ரூபாயிலிருந்து 750 ரூபா போயிட்டு இறங்காத ஒரு பங்காக இருக்குது. இது என்ன ஒரு அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த ஷேரை கையில் வச்சுருக்காதவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி 20% ஏறி தலைப்புச் செய்திகளை வந்திருக்கக்கூடிய இந்த குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்பொழுது 137% லாபம் என்பதை சம்பாரித்து கொடுத்துருக்கு. அடடா நண்பர்களே, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கே ஃபீலிங்ஸ், அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஸ்டாக் மார்க்கெட்டில். அதாவது ஐஆர்எஃப்சி அப்படின்ற ஒரு பங்கு, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பங்கு 220 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 103 ரூபா வந்திருக்கான். இந்த நண்பர் எப்படி ஆவரேஜ் பண்ணாருன்னு தெரில. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பங்குகளினுடைய விலை கீழே விழுகும் பொழுது ஒரு 100 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்கன்னா அடுத்தது இன்னொரு 100 குவான்டிட்டி வாங்கி பார்ப்பாங்க. அடுத்தது 200 குவான்டிட்டியாக வாங்கி பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு தடவை 200 குவான்டிட்டியை வாங்கி பார்ப்பாங்க. அதுக்கும் கீழே போச்சுன்னா 400 குவான்டிட்டியாவெல்லாம் வாங்கி பார்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் மார்க்கெட் ப்ரைஸ் பக்கத்துலேயே வரட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்குன்னா அந்த நஷ்டம், நம்ம ஏற்கனவே ஒரு ரொம்ப தூரத்தில் பணத்தை வாங்கிட்டோம், ஒரு ஷேரை வாங்கிட்டோம், அதனுடைய விலை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. திடீர்னு 10-20% ஏறினா கூட நம்மளுக்கு லாபம் சேராது. அதனால தான் அந்த காஸ்ட் ப்ரைஸை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இப்படி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணினாரா, என்ன ஐடியா பண்ணினாருன்னெலாம் தெரில. ஏன்னா ஐஆர்எஃப்சி பெருசாக கிராஷ் ஆகிட்டு இப்போ தான் லேசாக கொஞ்சோண்டு மேலே வந்திருக்கான். அவன் வந்திருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்பது பார்த்திங்கன்னா விழுந்தது அப்படின்றது 60%, எழுந்தது மேலே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21%. 60% இறங்கிட்டு 21% ஏறி வந்திருக்கான். இருந்தாலும் மனுஷன் அதுக்குள்ளேயே லாபம் பண்ணிட்டு ஆளை விடுங்கடா சாமிகளா அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாப்புல. இனிமேல் கீது அந்த பங்கு மேலே போச்சுன்னா இவர் மிஸ்டர் மோகன்ராஜ் அவர்களுக்கு மன வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைய தேதி அட் ப்ரெசண்ட், நாளைக்கு நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் கூட ஆகலாம், அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறது கூட யாரும் நம்மளுக்கு வாய்ப்பு தராமல் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இருந்தாலும் அட் ப்ரெசண்ட் சந்தோஷமாயிட்டார்ல, மனசு எப்படியோ லாக்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டாப்ல. இல்லை நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு உயரங்களையும் போய் தொடக்கூடிய பங்குகள் இருந்துன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு எந்த காலத்துக்குமே தொந்தரவு இல்லை. இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பங்கு இப்போ சமீபத்தில் மார்க்கெட்டினுடைய எழுச்சியின் போது அவன் எங்கேருந்து பிக்கப் ஆனான்னா ஒரு 700 ரூபாய் ரேஞ்சிலேருந்து பிக்கப் ஆக ஆரம்பித்தான் நண்பர்களே. பெரிய அளவில் எங்கேயுமே அவன் இறக்கமே வரல, தொடர்ந்து எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் மேலே வந்து இப்போ 700 இருந்தவன் இப்போ 1000 ரூபா வரைக்கும் வந்துட்டான். இந்த மாதிரி பங்குகள் இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் ஈஸியாக முடிவு எடுத்துருவாங்க. வாங்கி 30-40% ப்ராஃபிட் இருந்தால் லாபத்தில் கொடுக்கறதா, அல்லது கீழே வர்ற மாதிரி இருந்ததுன்னா கூட வித்தரலாமா அப்படின்னு அவங்க எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு வேணாலும் உதவிகரமாக இருக்கும். ஆனால் நம்மளில் பல பேர்த்துக்கிட்ட இருக்கக்கூடிய பங்குகள்லாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை, உபத்திரவாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த என்எஸ்டிஎல் அப்படின்ற பங்கு பார்த்தீங்களா, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரிஸ் அப்படின்ற பங்கு, இதுவும் ரொம்ப முக்கியமான பங்கு. அவன் வந்த புதுசில் என்னமோ காண கிடைக்காத பங்கு மாதிரி 800 ரூபாயிலிருந்து 1500 வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க.
அதுக்கப்புறம் தொடர் சரிவடைந்து கொண்டே வந்துக்கிட்டு இருந்த பங்கு இப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவன் மட்டும் இல்லை, இன்னும் சிடிஎஸ்எல் இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, எம்சிஎக்ஸ் இருக்குது. இத்தனை பங்குகள் திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்டிவேஷன் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த என்எஸ்சியினுடைய ஐபிஓ இந்த வருஷத்தில் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற ஒரு தகவல். இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, மார்க்கெட் இறங்கினப்பவும் சரி மார்க்கெட் ஏறினப்பவும் சரி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பெரிய மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா சில பங்குகள் ஏறும்பொழுது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்போசிட்டில் வேறு சில பங்குகள் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இறங்கிடுது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய சந்தோஷத்தை தட்டி பறிச்ச விதமாக பண்ணிடுறாங்க. நண்பர்களே, இருந்தாலும் பாருங்கள், எந்த பங்கு எப்போ திரும்பி வருவான்னே தெரியாது. இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பங்கு மேலே அத்தனை பேட் நியூஸ் சொன்னாங்க. அதாவது இந்த பங்கு சமீபத்தில் ஒரு ஏர் ஷோவில் ஒரு பாதிப்புக்குள்ளாச்சு, அது ஒரு நியூஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது உக்ரைனில் இருந்து வாண்டடாக போய் மிடில் ஈஸ்டில் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு ட்ரோன் இன்டர்செப்ட் பண்ணி தரோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆர்டர்கள் பிடிக்கிறாங்க. நம்மளால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி மேலே ப்ரெஷரை போட்டு நம்ம பங்குகள்லாம் இன்ஃபேக்ட் கீழே கிராஷ் ஆகிக்கிட்டு இருந்தான். ஆனால் சில நாட்கள் கழித்து இப்போ நம்ம நியூஸ் எடுத்து பார்க்குறோம், தொடர்ந்து ஏறிய பங்குகள் எது, ஒரு 20-30% சமீபத்தினுடைய லோலிருந்து ஏறிய பங்குகள் எது, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டிய பங்குகள் எதுன்னு பல நியூஸ்களுக்கு நம்ம செய்திகளை சேகரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்னை பாருங்கள், எல்லோரும் வந்து என்னை பாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் வளர்ந்து, அதாவது 3400லேருந்து இப்போ 4400 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனால் பல முதலீட்டாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நண்பர்களே, இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து இனி பெருசாக மூவ்மெண்ட் இருக்காதோ அப்படின்னு பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பிட்காயின் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிட்காயினில் திடீர்னு பெருசாக மூவ்மெண்ட் வருதுன்னா அப்போ அது ஈக்குவிட்டிக்கு மூவ்மெண்ட் வருமோ அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. பிட்காயினில் திடீர்னு பெரிய கிராஷ் வந்துச்சுன்னா நம்ம ஆளுகளும் பயந்துக்குவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் கடந்த 5 நாட்களாக பார்க்கும் பொழுது இந்த பிட்காயின் என்பதெல்லாம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட்டையும் இனி கொஞ்ச நாளைக்கு இப்படி ஒரே இடத்துல இது உட்கார வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதான் தற்போதைய கவலையாக இருக்குது. நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை, அந்த கும்பாசாமி எந்த ஒரு ரூபத்துலேயும் வந்து நம்ம மார்க்கெட்டை கும்பா பாடி விடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்குவோம். ஹேய் சந்துமா, நீ எப்படா செல்லம் மேலே வந்த அப்படின்ற மாதிரி அந்த ஜிஎம்டிசி லிமிடெட் சம்மந்தப்பட்ட பங்குக்கு தான் இந்த சந்தூர் மேக்னீஸ் அண்ட் அயன் ஓர் அப்படின்ற பங்கும். அதெல்லாம் நல்லா அருமையான லாபத்துக்கு கொடுத்துருச்சு. இவன் இன்னும் லாபமே வராமல் இருக்கானே, கீழே விழுந்தவன் விழுந்த மேனிக்கே இருக்கானே அப்படின்ற ஒரு தகவலாக இருந்தது. இன்றைக்கி போய் நம்ம எடுத்து பார்க்கல 160 ரூபாயிலிருந்து 217, ஆல்மோஸ்ட் 25% என்பது இந்த சாந்தூர் மேக்னீஸ் அப்படின்ற பங்கும் 25% ஏறி வந்தது. அதுவும் ஒரு சந்தோஷம். என்னப்பா எல்லாரும் லாபத்துக்கு பிறகும் மறுபடியும் லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அதானி பவர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஆல்ரெடி கீழே இருந்து ஒரு முறை மறுபடியும் இன்னொரு முறைன்னு ஆல்ரெடி 2 ரவுண்டு கீழே இருந்தே சம்பாரித்து கொடுத்துட்டான். அது பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15%, 15%ன்னு 2 முறை 30% சம்பாரித்து கொடுத்துட்டான் குறிப்பிட்ட லோனில் இருந்தே. அதுக்கப்புறமே இப்போ மறுபடியும் பிரேக் அவுட் ஆனவன் லாபத்துக்கு மேலே லாபமாக புதிய உச்சம் 193 ரூபாயில் வந்து லாபத்தை கொடுத்துருக்கு. நான் நினச்சிக்கிட்டு தாங்க இருந்தேன் ஒரு காலத்தில் இந்த அதானி பவர்லாம் வந்து ஒரு செக்டர் லீடராக இருக்குது, என்னைக்காவது 100 ரூபாய்க்கு கீழே போய் ஒரு 40-50 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா 100 ரூபாய்க்கு மேல் திரும்பி வந்து ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகளுடைய செய்தியில் இந்த அதானி பவர்லாம் வந்துடும், அப்போ உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் 130 ரூபா வரைக்கும் தான் இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது இருக்கிறதுலே உச்சத்தில் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான பங்குகள் கீழே விழுந்தால் மறுபடியும் எகிரி மேலே போகிறக்குண்டான வாய்ப்பாக இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மற்றும் பிஹெச்எல் ஷேர்கள்லாம் நம்மளுக்கு தெரிவிக்கின்றன. இப்போ கூட பாருங்கள் 240 ரூபாயிலிருந்து 310 ரூபா. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரனில் ஜெயிக்கவே முடியாது. அவங்களுக்கு கண்ணில் படுற லோவில் கிடக்கக்கூடிய பங்குகளெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பிஹெச்எல்லையும் எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருப்பாங்க. இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு அதுவும் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்தது. அதுலேயும் இந்நேரம் வாங்கின காசுக்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு இந்நேரம் அதுலேயும் லாபத்தை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்துக்கு மேலே பணம் பல பங்குகளில் போடக்கூடிய திறமை இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே மார்க்கெட் ஒரு இனிப்பான மார்க்கெட்.
நண்பர்களே, ஓ மை காட், இது என்னையே இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்ற ஒரு சம்பவத்தில் தான் இந்த பிஜிஹெச்ஹெச் அப்படின்ற பங்கினுடைய விலை இருக்குது. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் மிகப்பெரிய லாபம் செய்யக்கூடிய பங்கு தான் இது. கிட்டத்தட்ட 300 கோடியெல்லாம் போன குவார்ட்டரில் லாபம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏறுமுகமாக ரிசல்ட் கடந்த ஒரு வருஷமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு மரியாதை இல்லையா ஷேர் மார்க்கெட்டில்? நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. 4 குவார்ட்டரில் தொடர்ந்து வருமானம் என்பது கொடுத்தும் ஒரு பங்கினுடைய விலை இப்படி மண்ணை கவ்வி இருக்கிறது நான் பார்க்குறது இதுவே முதல் முறை. இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற செய்திகள், ஒரு கடன் இல்லாத பங்கு, அதே மாதிரி அது ஸ்டாக் பி என்பது இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ இந்த பங்குக்கு எதனால் பிரச்சனை அப்படின்றது தெரில. எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி அந்த மாதிரியா என்னன்றது தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு ஒஸ்ட் கண்டிஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு 18% இறங்கியிருந்தான். 18% முக்கியமான ஒரு இடத்துலேருந்து 18% இறங்கிய பிறகு மறுபடியும் ஒரு 20% பக்கம் ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் இப்போ உளுந்து கிடக்கிறதா இருக்கிறதுலே ஒஸ்ட்டு சுச்சுவேஷன். இந்த மாதிரி கேவலமான ஒரு சுச்சுவேஷன் இந்த பங்கினுடைய விலைக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை. இப்படி 27% இறங்கி கிடக்கிறான். ஸோ இந்த பங்கு இந்த துரதிர்ஷ்ட நிலையிலிருந்து ஏதாவது மீண்டு வருமா அல்லது என்ன ஆகும் என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கும் முக்கியமான சில பங்குகள், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கெல்லாம் 4% இறங்கியிருக்கு. இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அப்படின்ற பங்கெல்லாம் மிக முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறான். ஏற்கனவே இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போன பிப்ரவரி மாதம் வந்தவன் 2800 வந்தவன் 2200 வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இப்போ மார்க்கெட் ஏறுனதுனால இவன் மேலே வந்திருக்கான். அவனுடைய பழைய உச்சத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கான். இனி உச்சத்துக்கு மேல் உச்சம் போகிறதா இல்லை மறுபடியும் வீழ்ச்சி என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் தெரியத்தனமாக மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. நண்பர்களே, இந்த பிஎல் அப்படின்ற பங்கு நானும் பார்க்குறேன். இதெல்லாம் பெருசாக கீழே விழுந்தால் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டு பார்க்குறேன். போன தடவை கூட கீழே விழுக ஆரம்பிச்சோன்னே, ஓகே இந்த முறை இந்த 21 days மூவிங் ஆவரேஜை உடச்சி எவ்வளவு தூரம் இந்த டெப்த் இருக்கோ அந்த டெப்த்தை அப்படியே திருப்பி போட்டு ஒரு 300 ரூபா வரைக்கும் வந்ததுன்னா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, எவ்வளவு டெப்த் இறக்குனானோ அதே டெப்த்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வச்சுட்டாங்க. சரி நண்பர்களே, எத்தனையோ செக்டர் லீடர் பங்குகள் மற்றும் பிரபலமான பங்குகள்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா தான் ஏறி இருக்கான். இந்த நெட்வெப் போன்ற பங்குகள்லாம் மறுபடியும் ஒரு 4% என்பதெல்லாம் ஏறி இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாலிசி பஜாருமே ஒரு லீடர் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேருமே ஒரு லீடர் தான். ஆனால் பாலிசி பஜார் இன்றைக்கி 5% ஏறி இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இப்படி 5% ஏறிந்தால் நம்ம நிஃப்டி எங்கேயோ பறந்துருக்கும். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேங்கிங் செக்டரில் ஒரு லீடர். ஸோ இந்த பங்கு முதல்ல தன்னுடைய பழைய ஹையை போய் மீட்டெடுக்கிறதா அல்லது நியூ ஏஜ் கம்பெனிஸ், இப்போ வந்திருக்கக்கூடிய புது டெக்னாலஜிகளை உபயோகப்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிகளில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த பிபி ஃபின்டெக் பாலிசி பஜார். ஸோ இது முதல்ல தன்னுடைய பழைய ஹையை போய் மீட்டெடுக்கிறதா அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க் மீட்டெடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இதில் யார் ஒருத்தர் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்தாலும் அது செக்டர் லீடர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பெருமை. ஒரு செக்டர் லீடரில் பணம் போட்ட தம்பி அது டக்குன்னு தன்னுடைய பழைய ஹையை தொட்டுடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த 2 பேர்த்தில் எவன் வந்தாலும் அது ஒரு பெருமையான விஷயந்தான். இவனுக்கு 2 பேருமே வரலின்னா அட போங்கடா கழிசடைகளா அப்படின்னு திட்டிட்டு வேறு ஏதாவது செக்டர் லீடருக்கு இது கீழே கிடக்குதான்னு பார்க்க வேண்டியதுதான். இதுதான் அந்த ஷேர்களை வைத்திருக்கக்கூடிய பல நண்பர்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. சரி நண்பர்களே, 17 லட்சம் லாஸ் இன்ட்ராடே ட்ரேடில் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எல்லாம் ட்ரேடிங் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.